சிங்கப்பூரில் நம்ம எந்த சைடு பார்த்தாலும் நிறைய விதமான பறவைகளை பார்க்க முடியும். அதில் மெயினான பறவைங்கன்னு பார்த்தீங்கன்னா புறாக்களை நிறைய பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனாக்களை. அதுவும் இந்த காமன் மைனாங்கிற இந்த பேர்டு தாங்க. கண்ணுக்கு சுற்றிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும். அந்த மைனாஸ் வந்து சிங்கப்பூரில் நிறைய இருக்குது. நம்ம ஊர் விஐபி பேர்ட்ஸான சிட்டுக்குருவிகள் கூட நம்ம இங்கே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லைங்க, ஊரில் பார்க்காத பறவைகளை கூட இங்கே சிங்கப்பூரில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து சிங்கப்பூர் வைல்ட் லைஃப் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பேர்ட்ஸ்க்குமே நாம் வந்து ஃபுட்டு வந்து நாம் இது பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது ஃபுட்டை ஃபீட் பண்ணோம்னா இங்கே வந்து சிங்கப்பூரில் ஃபைன் மட்டுமே கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்களாமா. ஆனால் இங்கே இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காகங்களை இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. நான் இங்கே ஊருக்கு வந்த புதுசில் சிங்கப்பூர் வந்த புதுசில் ஒருத்தங்க எங்கிட்ட சொன்னாங்க, இங்கே சிங்கப்பூரில் ஒரு காக்காவை பிடிச்சி கொடுத்தாலே கிட்டத்தட்ட 6000 ரூபாய் கொடுப்பாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுன்னு. அது எவ்வளோ பெரிய உருட்டுன்னு தாங்க புரியுது. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே சிங்கப்பூர் வந்தீங்கன்னா பறவைகளுக்கு எதுவும் ஃபுட்டு மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணிடாதீங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க.